இந்த ஒரு இலை போதும் டெங்கு டைபாய்டுக்கு குட் பை சொல்லலாம். பப்பாளி இலையில் உள்ள நார் சத்து செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. இது புரதங்கள் மற்றும் அமினோ அமிலங்களை ஜீர்ணிக்கக்கூடியது. இது மலச்சிக்கல் மற்றும் நெஞ்செரிச்சல் போன்ற அறிகுறிகளை போக்கவும் உதவுகிறது. தசைவலி, மூட்டுவலி உள்ளிட்ட உள் மற்றும் வெளிப்புற வலிகளுக்கு பப்பாளி இலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இத்தகைய பப்பாளி இலைகள் மழைக்காலத்தில் வரும் டெங்கு காய்ச்சல், டைபாய்டு காய்ச்சலை குணப்படுத்தும் என்றால் நம்புவீர்களா? இந்த பப்பாளி இலைகளை மழைக்காலத்தில் தவறாமல் ஜூஸாக அல்லது கஷாயமாக அருந்தி வந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். பப்பாளியின் ஆரோக்கியம் மற்றும் அழகு நன்மைகள் பற்றி அனைவருக்கும் தெரியும். அது மட்டுமின்றி பப்பாளி இலைகளும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பப்பாளி இலை சாறு பண்டைய காலங்களில் இருந்து இரத்தத்தில் பிளேட்லெட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இதில் பாப்பைன் மற்றும் சைமோபாப்பைன் போன்ற நொதிகள் நிறைந்துள்ளன. இது உங்கள் செரிமானத்திற்கு உதவுகிறது. வீக்கம் மற்றும் பிற செரிமான கோளாறுகளை தடுப்பதில் பயனுள்ளதாக இருக்கும். பப்பாளி இலையில் வைட்டமின் ஏ மற்றும் சி நிறைந்துள்ளது. இ, கே, பி ஆகியவையும் உள்ளன. பப்பாளி இலைச்சாறு டெங்கு காய்ச்சலுடன் தொடர்புடைய அறிகுறிகளை குணப்படுத்த பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. டெங்கு நோயாளிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் பப்பாளி இலை சாறு இரத்தத்தில் பிளேட்லெட் அளவை கணிசமாக அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. டெங்கு, டைபாய்டு போன்ற நோய்களால் உடல் வலி மற்றும் காய்ச்சலால் விரைப்பு ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைகளை நீக்குவதில் பப்பாளி இலைகள் பயனுள்ளதாக இருக்கும். பப்பாளி இலை சாற்றில் எலுமிச்சம் பழச்சாறு கலந்து சாப்பிட்டால் காய்ச்சல் குறையும் என்று ஆயுர்வேத மருத்துவர்கள் கூறுகின்றனர். பப்பாளி இலையில் டெங்கு, புற்றுநோய் எதிர்ப்பு, நீரிழிவு எதிர்ப்பு, நரம்பு தடுப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. பப்பாளி இலைகளை வேக வைத்து சாப்பிட்டால் மலேரியா, டெங்கு காய்ச்சல் குணமாகும். வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிளேட்லெட் எண்ணிக்கை, வெள்ளை இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க உதவுகிறது. ஒரு நோயாளி 30 மில்லி சாற்றை அரை கப் வெதுவெதுப்பான நீருடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் சுவை கசப்பாக இருப்பதால் சிறிது வெல்லம் சேர்த்து சாப்பிடலாம். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.